அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னும் 1 வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. நான் தெரியாம இன்னும் 2 வெள்ளிக்கிழமை இருக்கு சொல்லிட்டு, அதாவது 3 வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாள்னு சொல்லிட்டு 3 வெள்ளிக்கிழமை இருக்கு. நாளைக்கு 1 இருக்குது அப்படின்னு போட்டேன். இப்போ தான் தெரியுது, அகிலா அவங்க தான் ஞாபகப்படுத்துனாங்க எனக்கு. இல்லைங்க, மாசி 1ன்னு வந்துடுச்சு. வர இந்த வர வெள்ளிக்கு அடுத்த வெள்ளின்னு. இது நான் அவசரமாக உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். அது தனியாக பேசுகிறேன். அது கம்மியாக பார்க்குறீங்க நீங்க. இதனாலலாம் என்ன, இந்த நட்சத்திரத்தினால அழகா வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய மகான் தான் சொல்லணும் உங்களுக்கு உண்மையிலே விஷால் சார் அவர்கள. ஆனா அவரு பண்றாரே தவிர, அது அதில அனுபவமா உணர்ந்த விஷயங்கள் எனக்குள்ள நெறைய இருக்குது. அதுக்கு ரெமிடி என்னான்ற அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நெறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. அனுபவமாவே அத அனுபவிச்சு பார்த்த ஆளா இருக்கிறேன் நானு. அந்த மாரி விஷயத்தில என்னன்னா 2, 3 விஷயம் சொல்லியிருக்கிறாரு அவரு. அந்த கன்னி தெய்வங்கள்ன்றது வந்து நம்ப வீட்ல பொறந்து, இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷனா அந்த வியாழக்கிழமை தை மாசத்துல வர சங்கடஹர சதுர்த்தியும், இந்த வர தை வெள்ளியில அந்த கன்னி தெய்வத்த கும்பிட்றதும் இருக்கும். முக்கியமா இந்த ஆண்கள் இந்த வீடியோவ பார்க்க போறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆண்கள் பார்த்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா, ஆண்களுக்கு நெறைய பேருக்குமே நான் போன வீடியோல நான் சொல்லியிருந்த விஷயங்கள் என்னன்னா, ஒரு பெண் பாவம் ஒரு வீட்ல இருக்குதுன்னா, அந்த வீட்ல இருக்கிற அந்த ஆண் மகனும் சரி, ஆனா விஷால் சார் அதுவரைக்கும் தான் சொல்லியிருக்கிறாரு. பொதுவா மனைவிகள கணவன் மட்டம் தட்டுறது அந்த வீட்ல பெண் பாவம் இருக்கும். அவங்க தான் வந்து திருவாதிரை, திருவோணம், சித்திரையில குழந்தைங்க பிறக்கும்னு சொல்றாரு அவரு. அந்த வீடியோவுல கமெண்ட்ல போய் படிச்சா, அவர் சொன்னத புரிஞ்சுக்கினதுக்கான சாட்சியே இல்ல. 2, 3 பேரு அது திருவோணம்ன்றதே கடவுளோடது நட்சத்திரம். திருவாதிரைன்றதே அந்த கடவுளுடைய நட்சத்திரம். எல்லாம் அந்த நட்சத்திரம் பார்த்துக்கும். அப்போ அவர் என்ன சொல்ல வராருன்னே அவங்க புரிஞ்சுக்கல. அதனால தான் நான் சொல்றேன். நெறைய பேருக்கு வந்து விஷால் சார பார்த்து நான் காப்பி அடிக்கிறேன். நான் பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னத காப்பி அடிக்கிறேன்னு நெனைப்பீங்க நீங்க. அவங்க சொல்ற விஷயம் பிரம்மாண்டமான விஷயம். ஆனா, அத டெப்த்து வாழ்க்கையில ஒரு அனுபவமா எனக்கு நானு பார்த்துருக்கிறேன். என்னுடைய தலைமுறை மட்டும் இல்லாம, நெறைய தலைமுறைகள் எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்றத போன வீடியோல சொல்லிட்டேன் நான். போன வீடியோவில் அதாவது 3ஆம் தேதி பிப்ரவரி 2026 பிப்ரவரி 3ஆம் தேதி போட்ட வீடியோவில் எனக்கு பல தலைமுறை கதைகள் தெரியறதுக்கு காரணம் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். அதனால் அது வீடியோ பெருசாக போகுது. அதில் நான் சொந்த கதையை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. அதனால் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னை வந்து நான் சொல்கிற கதைங்களே வந்து வீடியோ பெருசாக போடணும்னு நினைக்கிறீங்களோ தவிர, எதனால் எனக்கு ஆதாரபூர்வமாக இதெல்லாம் சொல்ல முடியுது? ஆமாம், அவர் சொன்னது கரெக்டு தான். அந்த மாதிரி பாவங்கள் பண்ண வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்திருக்குது. ஆமாம், இந்த மாதிரி தப்பு நடந்த வீட்டில் இந்த நட்சத்திரங்கள் பிறந்திருக்குது. ஆமாம், அது பிறந்ததோடு இது மாதிரிலாம் அனுபவிச்சுக்குது. இந்த மாதிரி ஆதாரங்கள் எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது. அதனாலேயே நான் வந்து அந்த விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நான் சொன்ன விஷயத்துலேயே கூட ஒரு வீடியோவில் ஒருத்தர் வந்து அவர் சேனலே வச்சுங்கிறவர். அவர் கமெண்ட் போட்டது என்னென்னா, இந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிட்டேன்னு அதையும் அந்த ஸ்தூல ஆத்மா விஷயம் ஒன்றா போட்டேன். அவரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நான் அந்த கன்னி தெய்வ ஆத்மாவை தான் அந்த கொடூரமான ஸ்தூல ஆத்மாவை சொல்கிறேனோன்னு புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. உங்கள் குரல்ல நடுக்கம் இருக்குது. நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை பற்றி ஒன்றும் புரிஞ்சிக்கல அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் அவ்வளோ கொடூரமான சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஆனால் இவர் சொல்கிற இந்த கன்னி தெய்வ ஆத்மா விஷயம், இந்த கன்னி தெய்வ ஆத்மா விஷயம்தான் என்னுடைய அந்த கொடூரமான வாழ்க்கைக்கு உதவி புரியத்துக்கு நானே உத்திராடத்தில் பிறந்திருக்கிறேன்ற ஒன்று, அந்த விஷயங்களை எனக்கு தெரியணும்னு விதி இருந்திருக்குது. அதனால் அதை நான் கரெக்டாக அதை கேட்ச் பண்ணிட்டேன். அந்த கொடூரமான விஷயங்கள்லேருந்து நான் மீண்டு வராமல்லாம் போகல. நிறைய மீண்டு வரேன். ஆனால் எனக்கு வீடியோவில் சொல்ல முடியாது. வீடியோவில் வந்து நிறைய, ஏன்னா இது பொதுவெளி இல்லைங்களா? வீடியோ பொதுவெளி. நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்ன சந்தேகம்னா, வியாசர் எழுதின மகாபாரத கதையில் நிறைய பேர் அது சவுத் இந்தியாவில் தான் நடந்தது மகாபாரதம், ஆனால் நார்த் இந்தியான்னு போட்டு வச்சுருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு கதை எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணேன்னா, நடந்த விஷயங்களே வச்சு எழுத ஆரம்பித்தேன். அதில் யாரெல்லாம் அந்த எனக்கு ஆப்போசிட் பார்ட்டிங்கோ அவங்களுக்கு பேரெல்லாம் ஆம்பளையாக மாற்றிட்டேன். அது எந்த ஊரில் நடந்ததோ அப்படியே நேர் ஆப்போசிட்டில் வேறு ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி பண்ணேன். ஏன்னா அவங்க நடப்பு காலத்தில் இருக்கிறதுனால அதை நான் பப்ளிஷ் பண்ணனானா அவங்க என்கிட்ட எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது. அவங்கள தான் நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சால் கூட அவங்க என்கிட்ட வில்லங்கம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் அப்படி எழுத ஆரம்பித்தேன். அதை அப்புறம் நான் விட்டுட்டேன். அந்த ரொம்ப தூரம் எழுதின்னு வந்துட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ ஏதோ பிரபஞ்சம் என்ன அந்த இல்லை வேறு ஒன்று எழுதணும் நானுன்றது முடிவு இருந்தது. அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்றைக்கி எனக்கு ஒரு புரிதல் வந்தது.
வியாசர் எழுதின மகாபாரத கதையிலயும் அவருக்கும் அவர்கிட்ட இருக்கிற மாதிரியே மொத்தம் எழுதிட்டு போயிட்டாருன்னா, அந்த கதையே மகாபாரதமே வெளியில வராது. அத யாருன்னா அமுக்கிடுவாங்க அத. அப்போ 2வது அவர் வாழுங்காலத்திலேயே அவர் சிலது பகிரங்கமா அதில போட்டாருன்னா, அவரையே எதனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவர் ஒரு பயங்கரமான ஒரு இந்த சக்தி, கடவுள் சக்தி இருக்கிறவர் தான் அவங்கலாம் அந்த முனிவர்கள், அந்த ரிஷிகள்லாம். ஆனா, அதுக்கு ஈக்குவலான பவர் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதில வில்லன் ரோல்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பகிரங்கமா நேர்ல சொன்னா, அதே அந்த அமானுஷ்ய ஆன்மீக சக்தியினால அவருக்கு எதனா பாதிப்பு வரலாம் அதனால. அதனால அவர் கம்ப்ளீட்டா சவுத் இந்தியாவுல நடந்தத நார்த் இந்தியாவுல, இன்னும் சொல்லப்போனா இன்னொரு சந்தேகம் வந்தது எனக்கு. ஒருவேளை அந்த 5 ஆண்கள் 5 பெண்களாக இருந்திருக்குமோ? அந்த பாஞ்சாலி ஒரு ஆணாக இருந்திருக்க கூடுமோ? ஆனா, அந்த 5 பெண்களை மணந்து, அந்த 5 பெண்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற சண்டையில எல்லாத்தையுமே நெறைய மாத்தி எழுதியிருக்கலாமோ? அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த மாரி இந்த நெறைய அந்த புரிதல்கள் அத நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ற ஒரு விஷயத்த நான் எப்படி அப்படியே ஸ்குவிஸ் பண்ணி உங்களுக்கு அது ஒரு சாரமா, ஷார்ட்டா சொல்லலான்னா, பெரிய டெப்த் இருக்குது அதில. நட்சத்திர தொடர்புகள் சம்மந்தம் ஒரு பக்கம் இருக்குது. நீங்க ஏன் இப்ப வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்க சில கஷ்டங்கள்ன்னு இருக்குது. அதுக்கு நீங்க செய்ற இப்ப சொல்ற பரிகாரங்கள்லாம் போதுமானதே கிடையாது. வேறு சில விஷயங்கள ஒரு குடும்பமா அத ஃபாலோ பண்ணா மட்டும் தான், அடுத்த தலைமுறையில அந்த பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு வராது. இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் மோஸ்ட்லி லேடீஸா இருக்கிறீங்க. பூஜைய என்ன சொன்னா அந்த பூஜைய பண்ணிட்டோம்னா, நம்ம குழந்தைக்கு நல்லதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க. இல்லன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கும், அந்த வீட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு பெண்கள் பார்த்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த விஷயத்த. இப்போ பெண் பாவம் அந்த வீட்ல அவர் சொல்றாரு, பெண் பாவம் இருக்குது. அந்த வீட்ல திருவாதிரை, திருவோணம், சித்திரை நட்சத்திரத்தில பொறக்கும். அதான் சாட்சி. அதுக்கு முன்னாடி அவங்க பெண்ண அந்த வீட்ல மட்டம் தட்டியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஆண்கள் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். அது இந்திய ஆண்கள் ஜென்ம ஜென்மமா ஊறி போனது. அதனால அவங்க நீ நல்லாவே வளர்த்தா கூட சில விஷயங்கள் மட்டும் அவங்க பூனை கதை ஒண்ணு சொன்னேன் பாருங்க நேத்து. அந்த மாரி அது அவங்களுடைய உடம்புலயே ஊறி போனது சிலதெல்லாம். அவன் நல்லவனா இருப்பான். அவன் பெரிய ஆளா இருப்பான். பெரிய படிப்பு படிச்சிருப்பான். எல்லாமே பண்ணியிருப்பான். நல்லா பெரியவங்க கிட்டலாம் மரியாதை கொடுத்து பேசுகிற ஆளாக இருக்கும். ஆனா சில தவறுகள் அவங்களுடைய மனைவியையோ, அவங்களுடைய அம்மாவையோ, அவங்களுடைய பொண்ணையோ போய் கேட்டா தான் தெரியும். அவர்கிட்ட பிடிக்காத சில குணங்கள் இருக்குது. அவங்க தான் பார்க்க முடியும். இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. எங்க அப்பா ரொம்ப பாசமானவரு. ஆனா இந்த பெண்ண அடிமையா நடத்துற மாரி பழக்கம் தான் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு என்ன கர்மா வரும்னு போட்டிருக்காங்க அவங்க. இப்போ அவர் சொன்னது இப்ப நான் என்னுடைய சிஸ்டர் 2 பேர் இருக்கிறாங்க. நேத்து நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணதெல்லாம் எங்க மாமியார் வீட்ல இருக்கிறவங்க பண்ணதெல்லாம் பெண் பாவம் லிஸ்ட்ல வராது. அப்படின்னு நேத்து சொன்னேன். அவங்களுக்கு தெரிய வந்தாலோ, அல்லது நான் இப்படி சொன்னேன்ற விஷயம் ஏதோ ஃப்யூச்சர்ல பார்க்குறாங்களோ, இப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்களா, என்ன கொன்னே புடுவாங்க அவங்க. ஏன்னா, ஒரு பெண் பாவம்ன்றதுக்கு சம்மந்தமான விஷயமும் நிறைய நடந்தது எங்க வீட்ல. அது காலையில அகிலா சொல்லும்போது தான் சில விஷயங்கள அகிலா எனக்கு சொல்லும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அடடா! எவ்வளோ விஷயம் நடந்திருக்குதுல்ல. அது எப்படி நம்ம அத மறந்தோம்? அந்த அளவுக்கு என் மூளையில எரேஸ் ஆயிருக்கு. அது அது பெண் பாவம் இல்லைன்றது எனக்கு மூளையில ஆழ் மனசுல சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எனக்கு ஆழ் மனசுல நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன்னா, எல்லார் வீட்லயும் அதுதான் இருக்கும். நெறைய பேர் நீங்க வீடியோ பார்க்குறீங்க. என் வீடியோ பார்த்தாலும் சரி, விஷால் சார் வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்க என்ன நெனைப்பீங்கன்னா, நம்ம வீட்ல கூட தானே பெண்கள அடிமையா நடத்துற விஷயம் இருக்குது. ஆனா, நம்ம வீட்ல எங்க திருவாதிரைலாம் பொறந்திருக்குது, அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அது காரணம் என்னன்னா, அது பெண்ண மட்டும் அவங்க பண்றதில்ல. எனக்கு நடந்த விஷயம் கூட அப்படிதான். ஏன் என் மைண்ட்ல அது பெண் பாவ லிஸ்ட்ல என்னால கொண்டு வர முடியலன்னா, நேத்து சொல்லியிருந்தேன் நானு. அந்த மாரி நெனச்சுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா பாசமானவர்ன்னு. எங்க ஹஸ்பண்ட பத்தி நேத்து ஒண்ணு சொல்லியிருந்தேன் நானு. இன்னைக்கு அவர் பாசமா பண்றார்ல, என்னைக்குமே அவர் பாசமாவும் பண்ணுவாரு. ஒரே நாள்லயே ஒயிட் அண்ட் பிளாக்ல இருப்பாரு அவரு. ஒரே நாள்லயே அசுரன் பாதி, இதில பாதி இருப்பாரு. இன்னைக்கு வயசான காலத்தில அவர் இது இல்ல. டே 1லேருந்தே அதே தான். அந்நியன் மாரியும், இது மாரியும் இருப்பாரு அவரு. அது வேற. அது அவர் சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருந்திருக்கலாம் நான் கல்யாணம் பண்ணும்போது. அது வேற விஷயம். துளு ஆத்மாவினுடைய உதவியால அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாரி ஆவுது. சரிங்களா? அது கம்ப்ளீட்டா வேற கதை அது. அது பெண் பாவ லிஸ்ட்ல அதில வராதுன்னு அதுக்காக சொன்னேன் நானு. ஆனா, பெண் பாவம்னு எங்க மாமியார் வீட்ல பண்ணாங்களா? ஆமா பண்ணாங்க தான். ஆனா, அவங்க பெண்களை மட்டும் பண்ணல. அதுதான் அதில மேட்ரு. அதனால தான் அந்த நட்சத்திரத்தில பொறக்கல. ஆனா, வேறு கர்மாக்களில் பொறந்திருக்குது. அது விஷால் சார் தான் கண்டுபிடிக்கணும் அந்த விஷயத்த. அதாவது வேறு கர்மாக்களில் என்னென்ன கர்மாக்களில் பொறந்திருக்குதுன்னு வேணா என்னால சொல்ல முடியும். சனி கர்மாவுல பொறந்திருக்குது. இதில செவ்வாய் கர்மாவுல பொறந்திருக்குது. சந்திர கர்மாவுல பொறந்திருக்குது. ராகு கர்மாவுல பொறந்திருக்குது. இதில இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கார். இவரு விஷால் சார் சொன்னது என்னன்னா,
பூசம், விசாகம், சதயம் நட்சத்திரத்தில் இந்த 3 நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் யாருன்னா பிறந்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் போனவங்க மூதாதையர்கள் போனதில் அவங்க அப்பாவுக்கு மட்டும் திதி கொடுத்துருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் அப்பா கூட பிறந்தவங்களுக்கோ பசங்க இல்லாமல் இருந்திருக்கும். அப்போது நீங்கள் அந்த பசங்க இல்லைன்னாவே நீங்களே திதி கொடுக்கறதுக்கு தனித்தனியாக கொடுத்தமான திதி கொடுக்குதுன்னா சும்மா இல்லை ஐயர் 4000 5000 கூட கேட்பாங்க சில இடத்துல. சில இடத்துல 1000 ரூபாய் கூட முடிப்பாங்க உங்களுக்கு. அந்த இல்லைன்னா அந்த நதிக்கரையில் போயிட்டு பண்ணுறதா இருந்தால் கூட அவங்களுக்கு இவ்வளோன்னு காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அது பொருட்களை வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கும்ல, இல்லை வீட்லேயே பண்ணுறதா இருந்தால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணணும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அவங்க வந்தாங்கன்னா அவங்க கேட்குறத கொடுக்கணும். இது வந்து திதி பண்ணுறதுன்றது வந்து ஒரு ப்ராசஸ் அது. ஆனால் அது அற்புதமான விஷயங்களை பண்ணும். பண்ணாமல்லாம் போகாது. அந்த இது கொடுக்கும்போது என்ன சொன்னார் அவருன்னா, நீங்கள் வந்து அந்த அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ உடன் பிறந்தவங்களுக்கு பசங்க இல்லைன்னா நீங்களே அதை பண்ணிடுங்க அப்படின்னு. நீங்களே பண்ணுங்கன்னா அவங்களுடைய திதி நாளில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அப்பாவுடைய இதுக்கு பண்ணுறீங்க இல்லைங்களா, உங்கள் தாத்தாவுடைய இதுக்கு பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த ஐயர் உச்சரிக்கிறார் இல்லைங்களா பேரை, உருண்டைங்களை வைக்கிறாரு இல்லைங்களா, அது கூடவே அந்த அப்பாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு பசங்க இல்லைன்னாவோ தாத்தாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு பசங்க இல்லைன்னாவோ அவர் பேரை சொல்லி நீங்களே அதை கொடுத்துடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு பித்ரு தோஷம் வராமல் இருக்கும் அப்படின்றது. இல்லை நீங்கள் சரியாகவே அதெல்லாம் கொடுக்கலன்றதுக்கு சாட்சி என்னன்னா, அந்த வீட்டில் பூசம், விசாகம், சதயத்தில் குழந்த பிறக்குதுனாவே நீங்கள் சரியாக வந்து திதி கொடுக்கலன்னு அர்த்தம். அது வந்து அப்படி அந்த மாதிரி பூசம், விசாகம், சதயத்தில் பிறந்திருந்தா அந்த மேலே போயிருக்காங்க பாருங்கள், தந்தை வழியில் போனவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க முக்தியும் அடையலை, வேற ஒரு இடத்துல பிறக்கவும் இல்லை. அது நடு ஸ்டேட்டில் இருக்குது. அந்த ஆத்மா வந்து சென்டரில் சுற்றிக்கிட்டு இருக்குது. முக்தி அடையாமல், ஆத்ம திருப்தி அடையாமல், சாந்தி அடையாமல் நடுவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் கொடுக்கலன்றதுக்காக, நீங்கள் அதை பற்றி நினைக்கலன்றதுக்காக, அட்லீஸ்ட் சும்மா ஒரு படையல் போட்டு ஒரு விஷயம் கூட பண்ணும்போது அந்த பெயர்களை சொல்லணும். அந்த தாத்தா கூடவோ அப்பாவோ அவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு வேளை பசங்க இல்லைன்னா அதை உங்கள் பேரிலேயே நீங்கள் உச்சரிக்கணும், அவங்க பேரையே உச்சரிக்கணும். அதே மாதிரி அம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் திதி கொடுக்கறதுக்கு மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க. உன் அம்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதுக்கு உன் வீட்டில் திதி கொடுக்கறதுக்கு மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் அந்த பெயரை உச்சரித்து வெளியிலேனா வீட்டுக்கு வெளியிலேனா போயிட்டு தான தர்மம் இது பண்ணி ஒரு விளக்கேற்றி ஏதாவது பண்ணிடணும். இதுலேயே இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனார். லாஸ்ட் டைம் நான் வந்த ஐயர் வந்து அவர் இந்த ஆன்மாவை நமக்கு அதனுடைய கிட்டேருந்து சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு, அது மூலமாக நம்மளுக்கு சில நல்லது பண்ணிக்கிறதுக்கு அமாவாசை இருந்தாலும் அவங்க திதி கொடுக்குற சமயத்துலேயும் இன்னொன்று பண்ணணும்னு சொன்னார். அது நான் தனியாக பண்ணுறேன். இது கூட சேர்க்க முடியாது. தனியாக சொல்கிறேன் அந்த விஷயத்த. இப்போ இந்த நான் வர்ற வியாழக்கிழமை இது நாளைக்கு வந்து உங்களுக்கு தை மாதத்தில் வர சங்கட சதுர்த்தி. அது பிள்ளையார் கேதுனுடைய இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லா கடவுளுக்கும் சேர்த்து முக்கிய மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இவர். அதே மாதிரி உங்களுக்கு தை வெள்ளின்றது வந்து அந்த கன்னி தெய்வ ஆத்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆத்மா. அந்த ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ணுறதுனால மட்டும்தான் நான் சொல்கிற அந்த ஸ்துல ஆத்மா, அமானுஷ்ய ஸ்துல ஆத்மானுடைய விஷயங்கள். அப்புறம் இந்த பித்ரு தோஷம் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா, பூசம், விசாகம், சதயத்தில் உங்கள் வீட்டில் பிறந்திருப்பாங்கன்னாவே நீங்கள் சரியாக அந்த திதியை கொடுக்குற விஷயத்த பண்ணல அப்படின்னு. அது திதி தான் கொடுக்கணுன்னு இல்லை, நீங்கள் படையல் போட்டு சாப்பாடு அந்த திதி நாளில் பார்த்து பண்ணுறது, அதில் இல்லாமல் வெளியில் அந்த நாளில் பார்த்து ஒரு நதிக்கரையில் போயிட்டு பண்ணுறது, இல்லை தான தர்மம் கொடுக்குறதுன்னும் போது அந்த பெயரை உச்சரிக்கணும். அந்த பெயர் உனக்காகத்தான் செய்கிறேன்னு சொல்லணும். அதில் அப்பா கூட பிறந்தவங்களுக்கு பசங்க இல்லைன்னா நீங்களாகவே அந்த பொறுப்பை பண்ணிட்டா அது கம்ப்ளீஷன் ஆகும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த வீட்டில் பூசம், விசாகம், சதயத்தில் பிறந்துரும்னா என்னான்னு புரிஞ்சுக்கணுன்னா, அந்த 3 பசங்களுக்கும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பசங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினச்சிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது, உங்களுக்கு பிரபஞ்ச ரீதியாக சாட்சி கொடுக்குது. நீங்கள் இந்த தவறு உங்கள் வீட்டில் இருக்கின்றது, இந்த பாவம் உங்கள் வீட்டில் இருக்கின்றதுன்னு ஒரு சாட்சி கொடுக்குது அது. அப்போ நீங்கள் எல்லாருமே அலர்ட்டாக என்ன பண்ணிடணுன்னா, அந்த மாதிரி கும்பிட்டுட்டோம்னா அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு பித்ருதோஷம் போகும். பித்ருதோஷம் போனால் நீங்கள் குழந்தை பிறகுலையே 10 வருஷமானு போவீங்க, கல்யாணம் ஆகலையே 10 வருஷமானு போவீங்க, பொருளாதார வளம் மேம்பாடு இல்லையேன்னு போவீங்க. ஜோதிடர் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பித்ருதோஷம் இருக்குது அப்படின்வாங்க. இதில் நிறைய பேர் சொல்ல முடியாத விஷயம் இந்த கன்னி தெய்வ ஆத்மான்றது. இது தோஷம் இருக்குதுன்ற விஷயத்த ஜோதிடர்களாலையும் இவங்களாலையும் ஈஸியாக சொல்லிட முடியுது. உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, உங்களுக்கு அந்த தோஷங்குதுன்னு.
ஆனால் இந்த தெய்வம் உங்கள் வீட்டில் இருந்திருந்தால் நீங்கள் அதை இருக்குதோ இல்லையோ அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் அது உங்களுக்கு 2வது குலதெய்வமாக செயல்படும். அது தெய்வம் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது அதில். நீங்கள் அதை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகாமையே உன் வீட்டில் இந்த பித்ரு தோஷம் இருக்குதா, உன் வீட்டில் இந்த பெண் சாபம் இருக்குதா, உன் வீட்டில் அந்த ஆண் சாபம் இருக்குதா, வேறு ஏதானா உன் வீட்டில் தப்பு இருக்குதான்றத அந்த கன்னி தெய்வமே கண்டுபிடிக்கும். ஏன்னா அந்த கன்னி தெய்வத்துக்கு உன் வீட்டு மேலே பற்று ஆசை இருக்குது. ஏன்னா அது குழந்தை இதில் போயிடுச்சு, அது அந்த குழந்தை ரூபத்தில் போயிடுச்சு. அந்த பெண் தெய்வம் இன்னும் சொல்லப்போனால் ஆம்பளை போனால் கூட அவ்வளோதான். அது ஆண் பெண் 2 பேருமே அந்த சின்ன வயசில் போனால், பூ பெய்யாத வயசில் போனால் அது கன்னி தெய்வம் தான். அந்த கன்னி தெய்வத்துக்கு உன் வீட்டின் மீது இருக்கின்ற மிகுந்த ஆசையால், அதுக்கு பேர் கூட ஸ்துலுன்னு வைக்கலாம் நம்ம. ஸ்துலுன்றது மிக தூய்மையான ஒரு ஆத்மா பிலிப்பைன்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். அந்த ஸ்துலுனுடைய அன்பு மிகுதியின் காரணமாக அது டிஸார்டர் ஆகுது. அது சைக்கலாஜிக்கலாக டிஸார்டர் ஆகுது அந்த ஸ்துலு ஆத்மா. அதுதான் நான் சொல்கிறது அந்த ஸ்துலு அமானுஷ் ஆத்மான்றது. அதுதான் ஜென்ம ஜென்மத்துக்கு பழி வாங்கிறதுக்காக நம்ம குடும்பங்களில் பிறந்து நம்முடைய நெருங்கிய உறவுகள்லேயே வந்து இருக்கிற ஆத்மா கூடவே ஜாயின் ஆகிட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறது. இல்லைன்னா பிறக்கும்போதே ஆல்ரெடி இருக்கிற அந்த டிஃபால்ட் ஆத்மா கூடவே பிறக்கிறது. இது அந்த ஸ்துல ஆத்மாவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்றத நான் சொல்லிட்டு வரேன். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பூசம், விசாகம், சதயம் இந்த மாதிரி எதனா பித்ரு தோஷம் விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அது யூஸ் பண்ணுது. இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்துல ஆத்மானுடைய விஷயம் உங்கள் வீட்டில் வந்துருச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். யார் வீட்டிலலாம் இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, நிறைய வாழ்க்கையில் அவமானங்களும், அசிங்கங்களும், பொருள் இழப்புகளும், விரும்பிய இவங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் போகிறதோ, காதல் தோல்வி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள், நல்ல வேலை கிடைக்கிற விஷயங்கள், நீ விரும்புகிற விஷயங்களை அடையாமல் போகிறது, இதுங்கெல்லாம் தொடர்ந்தே நடக்குது. எப்போ ஒரு முறை இல்லை, தொடர்ந்தே நடக்குது. நீ என்னென்ன சாமி கும்பிட்டாலுமே நடக்கலை அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஸ்துலு அமானுஷ் ஆத்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்துலு அமானுஷ் ஆத்மா என்ன பண்ணுன்னா, உனக்கு ஆல்ரெடி இந்த பித்ரு தோஷம், ஆல்ரெடி பெண் சாபம் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க. உங்கள் அப்பா இந்த மாதிரி பெண்களை மட்டம் தட்டி பேசுகிற பழக்கம் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கே அந்த பழக்கம் இருக்குது. நம்ம என்ன மாமியார் வீட்டை திட்டின்னு இருப்போம் நம்ம. ஆனால் நம்ம அப்பாவுக்கே அந்த மாதிரி பெண்களை மட்டம் தட்டி பேசுகிற பழக்கம் இருந்திருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தாவுக்கே வீட்டில் இருக்கிற பெண்களை மட்டம் தட்டி பேசுகிற பழக்கம் இருக்கும். அப்போது பெண் சாபம் நீ அம்மா வீட்டில் வேறு வச்சுட்டுருக்கிற. அம்மா வீட்டில் வேறு நீயே திருவாதிரியாக இருந்திருக்கலாம், நீயே திருவோணமாக இருந்திருக்கலாம், நீயே சித்திரையாக இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தை அங்கிருந்தே வர நீ அப்படி இருக்குது. இப்படிப்பட்ட ஏற்கனவே சாபம் கொண்ட தோஷம் கொண்ட விஷயங்களை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த ஸ்துலு ஆத்மாவை கொண்டு வராங்க பார்த்தீங்களா, ஸ்துலு அமானுஷ ஆத்மாவை கொண்டு வராங்க பார்த்தியா பழி வாங்கிறதுக்குன்னு. போன ஜென்மத்தில் நான் ரொம்ப ரொம்ப காதலித்தேன் உன்னை, ஆனால் நீ வந்து எனக்கு கிடைக்கல, நீ வந்து என்னை விரும்பவே இல்லை, என்னை விட்டுட்டு நீ வேறு ஒருத்தரை கல்யாணமே பண்ணிக்கின, அவங்கள தான் விரும்பினேன் அப்படின்றதுக்காக பழி வாங்கிறதுக்காக வரும், இந்த ஜென்மத்தில் வரும். அப்போது ஜென்மத்தில் வந்து என்ன பண்ணுன்னா, நீ உன்னை சுற்றி எந்த இடத்துல பித்ரு தோஷங்குதோ, உன்னை சுற்றி எந்த இடத்துல பெண் சாபம் இருக்கிற வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணும். அதுக்கு இவங்களுடைய துணை இருக்குது. வானத்தில் இருக்கிற அசுர சக்திகளினுடைய சப்போர்ட் இருக்குது அதுக்கு. நம்ம எதனா ஒன்று போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வாங்கினோன்னா அவங்களுக்கு பெரிய ஆள் தெரியும்பா, அவங்களுக்கெல்லாம் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸரு மேல் இடத்துலலாம் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த ஸ்துலு ஆத்மா, ஸ்துலு அமானுஷ ஆத்மா வந்து மேல் இடத்துனா வானத்தில் இருக்கிற அசுர சக்திகளினுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சுருக்குது அது. அதனால் அது என்ன பண்ணோன்னா, உன்னை பழி வாங்கணும்னு வந்துச்சானா, உன்னை ஒரு கொடூரமான பெண்களை அடிமையாக நடத்துகிற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும் அது. அந்த பெண் சாபமே இருக்கிற ஒரு வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணின்னு வைக்கும். அங்கே போயும் வந்து உங்கள் அப்பா காலத்துலேயும் நீ பார்த்துருப்ப, உங்கள் தாத்தா காலத்துலேயும் நீ பார்த்துருப்ப, இந்த பெண்களை இதுவாக வச்சுங்கத்த அங்கே போய் புருஷனாலையும் மாமனாராலையும் அதே விஷயத்தை நீ அனுபவிப்ப. அந்த மாதிரி இருக்குது. என்னுடைய மாமியார் வீட்டு விஷயத்தை நேற்று நான் பெண் சாபம் கிடையாதுன்னு சொன்னனோ தவிர, வேறு பல சாபங்கள் இருக்குது. பெண் சாபம் மட்டுமே இருந்திருந்தால் திருவாதிரை, திருவோணம், சித்திரையில் பிறந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு இதில் வந்து வேறு சில கர்மாக்களில் பிறந்திருக்குது. அது வேறு பல மிக்ஸ்டு தவறுகள் இருக்குது. அவங்க ஒரு பெண்களை மட்டுமே அவங்க ஏன் என் மைண்டில் என்னை மீறி டிஃபால்ட்டாக நான் அப்படி சொல்லியிருக்கேன்னா, அவங்க பெண்களை மட்டும் பண்ணலை, ஒரு மனதை காயப்படுத்துகின்ற
ஒரு மனதை அவமானப்படுத்துகின்ற, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை அவமானப்படுத்துகின்ற, தன் உடன் பிறந்தவர்களையே எங்கள் மாமனாரெல்லாம் எங்கள் எங்கள் மாமனாருடைய தம்பி மேலே பயங்கரமான போட்டி வச்சுருந்தார். அவர் பெண்ணுன்றது தான் பார்க்கறதில்ல அவர். பெண்ணுன்னே பார்க்கறதில்ல. யாராக இருந்தாலும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து எங்கள் மாமியார்னா கூட அது ஒரு பெண்ணு, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகன்றது மட்டுமே கிடையாது. இன்னும் நிறைய பேரினுடைய அந்த சாபங்களையும் தோஷங்களையும் பெற்ற ஒரு வீடுன்றதுனால சில கர்மாக்களில் பிறந்திருக்குது இப்போது. அது எனக்கு தெரியல. அவரே புரிஞ்சுக்கிட்டாருன்னா, விஷால் சாரே சொன்னார்னா, அதுக்கு கூட இந்த மாதிரி மிக்ஸ்டாக இந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு எப்படி பிறக்கும்னு சொல்கிறத விட, இது கர்மாக்களில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் கர்மாவில் பிறந்திருக்குது. அது ஏன்னா, ரொம்ப அதிகாரமாக பயங்கரமான வார்த்தைங்களை உபயோகப்படுத்தி சத்தமாக பேசி வளர்ப்புனால பேசுகிற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால, செவ்வாய் கர்மாவில் பிறந்தாலே உனக்கு வந்து செவ்வாய் கர்மாவே வந்து பயங்கர கோவப்படுறது, வார்த்தையை விடுறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமான டென்ஷன் ஆகுது, கோவம் ஆகுறது வரும் உங்களுக்கு செவ்வாய் கர்மாவில் பிறந்தா. சந்திர கர்மான்றது அதுலேயும் பிறந்திருக்காங்க இந்த வீட்டில். சந்திர கர்மான்றது மனசு. அது இதுக்கு சந்திர கர்மான்றதே மனசை காயப்படுத்துகிற விஷயங்கள் உங்களுக்கு. அம்மாவனாலேயே மனசு கஷ்டம் வர விஷயம் நடக்கும். உனக்கு அம்மாவனாலேயே ரொம்ப நல்லதும் நடக்கும். அம்மாவனாலேயே மிக கஷ்டமும் வரும். அந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தமாகவே சாப்பாடே இல்லாத போன நாளும் இருக்கும். விருந்து மாதிரி சாப்பிட்ற நாளும் இருக்கும். அந்த மாதிரி தண்ணி சம்மந்தமான விஷயம், அம்மா சம்மந்தமான விஷயம், மனசு சம்மந்தமான விஷயம் இத்தனை வருது உங்களுக்கு அந்த சந்திர கர்மாவில். சனி கர்மாவும் இருக்கிறாங்க இங்கே. அதே மாதிரி ராகு கர்மாவும் இருக்கிறாங்க. ராகு கர்மாவிலேருந்து வர்றதுலாம் வந்து உங்களுக்கு அந்த பித்ருதோஷம் விஷயங்கள் இருக்கும். மூதாதையாருக்கு ரொம்ப அந்த கடன்களை செய்கிற விஷயங்கள், தவறின விஷயங்கள்லாம் இருக்குது, அது வரும். இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வியாழக்கிழமை நீங்கள் சங்கட சதுர்த்திக்கு சாயந்தரத்தில் தான் அவங்க கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு தேங்காய் உடச்சிடுங்க. இது எல்லாமே வேண்டிக்குங்க, வாய் விட்டே வேண்டிக்குங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பெண் சாபம் எங்கள் வீட்டில் இருந்தால், ஆண்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆண்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயங்குது. எல்லா ஆண்களுக்குமே ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பெண்களை நல்லா தான் அவங்க ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க அம்மா மேலேயும் அவங்க தங்கச்சி மேலேயும் அவங்க நாத்தனார் மேலே ரொம்ப நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க இந்த வீட்டிலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை போய் நேரடியாக கேட்கறதுக்கு தைரியம் இருக்காது. நேரடியாக அதை போயிட்டு அவங்கக்கிட்ட விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியமே இருக்காது. அது பெண் பாவமாக தான் போகும் அது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை விளக்கணுமானா தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கிற விஷயம், அவங்க குழந்த நல்ல ஸ்கூலில் படிக்குது, அந்த குழந்த மேலுக்கு வர்றது எல்லாம் கூட அதில் தான் நடக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இது நம்மளை பாதிக்குதுன்ற விஷயமே தெரியாது. இந்த பெண் பாவம் விஷயம் நம்மளை எப்படி அஃபெக்ட் ஆகுன்ற விஷயம் அந்த ஆண்களுக்கு தெரியுதில்ல. அது அவங்களுக்கு தானே, அவங்க ஒய்ஃப் தானே அவங்க பார்த்துக்கிட்டோன்னு இருக்கும். ஆனால் அதுக்காகலாம் நான் போய் எங்கள் அம்மாவெல்லாம் கேட்க முடியாது, எங்கள் அப்பாவை கேட்க முடியாதுன்னு இருப்பாங்க அவங்க. அந்த விஷயத்துக்கு அவங்க நேரில் போய் கேட்க முடியலன்றதுக்கு தான் அவங்களும் இந்த கன்னி தெய்வத்தை கும்பிடணும். இந்த வெள்ளிக்கிழமை கும்பிட்றாங்க இல்லைங்களா, புடவை வச்சு துணி வச்சு அதுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், 4-5 முறை சொல்லிட்டேன் அது எப்படி கும்பிடணும். ஒரே ஒரு புடவை வச்சு கும்பிட்டா போதும். அந்த தந்தை வழியில் போன கன்னி தெய்வங்கள் நினச்சி கும்பிடணும். ஒரு மஞ்சளை நீட்டாக ஒரு சவத்துலேயோ இல்லை ஒரு டைல்ஸ்லேயோ இழுத்துட்டு அதில் 11 குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு ஒரு நிவேதனம் பண்ணி வச்சுட்டு, இந்த வீட்டில் அப்பா வழியில் கன்னி தெய்வங்கள் கல்யாணம் ஆவதற்கு முன்போ அல்லது பூ பெய்வதற்கு முன்னாலோ போயிருந்தால், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தால் என்னுடைய இந்த படைகளை ஏற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மணை மேலேயோ இல்லை தட்டு மேலேயோ அந்த புடவையை, அது ஒரு காட்டன் புடவையாக இருக்கணும். இந்த ஜாயிண்ட் பண்ணது, ஜர்தோசி பண்ணது இதெல்லாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அது மற்றவங்க கொடுத்த கிஃப்டாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை உண்மையில் அதில் பிளாக் கலர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதை புடவையை எடுத்து நனைச்சி போட்டு முன்னாடி நாள் நினைக்கக்கூடாது. முன்னாடி நாளே இதெல்லாம் வாங்கி செட் பண்ணி வச்சுக்கணும். வாழைப்பழம், வெத்தலை, தேங்காய், மா இலை கட்டுறது, மா இலை கிடச்சா மா இலையை கட்டுறது, மா இலை கிடைக்கலன்னா வெத்தலையை யூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு கலசம்லாம் நீங்கள் வைக்க வேணாம். தேங்காய் உடைச்சி, ஊதுவத்தி ஏற்றி, வீடு தொடச்சி, இதை வச்சு அந்த கன்னி தெய்வம்னு சொல்லி கும்பிடணும். இந்த தந்தை வழியில் போன பூ பெய்வதற்கு முன்னாலேயோ திருமணத்துக்கு முன்னாலேயே போன கடந்த 7 தலைமுறையில் போன கன்னி தெய்வத்திற்கும் இந்த வீட்டினுடைய சுமங்கலிக்கும், இந்த வீட்டில் போன போய் சேர்ந்த சுமங்கலிகளுக்கும் அப்படின்னு சேர்த்து சொல்லிடணும் எல்லாருக்கும். அந்த துணியை வச்சு சொல்லிட்டு இந்த நிவேதனத்தை ஏற்றுக்குங்க. முடிஞ்சால் வடை பாயசம் மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு வெத்தலைப்பாக்கு மேலே பழம் வச்சு ஊதுவத்தி ஏற்றி வீட்டில் சாம்பிராணியெல்லாம் போட்டு பண்ணணும். இது பண்ணால் அந்த ஆண் மகனும் போயிட்டு அந்த கன்னி தெய்வத்துக்கிட்ட கேட்டுக்கணும். என்னுடைய அப்பா வழியில் போன இதில் வந்து இந்த வந்து என்னுடைய ஒரு மனசுக்குள்ளேயே அந்த பூஜை ரூமில் நின்று அந்த ஆண் தெய்வம் என்ன கேட்கணுன்னா, என்னுடைய மனைவியை
இந்த அம்மாவோ என் கூட பிறந்தவங்களோ இதுவோ ஒரு மாதிரி இதுவாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் யாரும் என்னுடைய மனைவியினுடைய மனசை கஷ்டப்படுத்தாத மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு ஆண் போய் அந்த பூஜை ரூமில் வேண்டிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு நேரில் போய் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது, அப்பா கிட்ட பேசுறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. பேசினா பொண்டாட்டி தாசன்றாங்க, பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க. அதனால் வேறு பெரிய விஷயங்கள் உலகத்தில் எவ்வளோ வாய் விடுவாங்க, எவ்வளோ பேசுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு அப்பா அம்மானா அவ்வளோ பயமாக அவங்களுக்கு. அதனால் வேண்டி நான் அந்த கன்னி தெய்வத்துக்கிட்ட சொல்லிவிடுங்க. உங்கள் தலைமுறையில் போன கன்னி தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டிங்களேன்னா அந்த கன்னி தெய்வம் பார்த்துக்கும் அத்தை. அந்த கன்னி தெய்வம் தான் உங்களுக்கு ஒரு ஜீபூம்பா விளக்கு மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க அவங்க. 2ஆம் குல தெய்வமாக ஆக்டிவேட் ஆகும் அது. அது ஒரு பெண் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு ஆண் மகனும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதை. அந்த ஏன்னா அது தந்தை வழி தானே, ஒரு கணவனுடைய வீட்டினுடைய தந்தை வழி தானே வேண்ட போகிறாங்க ஒரு பொண்ணும் அதை உட்காந்துக்கிட்டு. அது மாதிரி பண்ணும்போது அதுக்கு அந்த புருஷனே வேண்டாமல் அந்த பொண்ணு மட்டும் எங்கேருந்தோ வந்த பொண்ணு உங்கள் வீட்டினுடைய அப்பா வழி பெண்ணுக்கு புடவையை துவச்சி வச்சு நிவேதனம் பண்ணி நான் தான் துட்டு கொடுத்துட்றேனே அதுக்கு நீ சொன்னால், நீ துட்டு கொடுத்துட்றல அதே மாதிரி தான் நிற்கும் அந்த கடவுளும். நான் தான் துட்டு கொடுத்துட்றேனே, நான் தான் சம்பாதிச்சு கொடுத்தேனே, அதில் தானே அந்த புடவை வாங்க சொன்னேன், அதில் தானே அந்த வடை பாயசத்துக்கு காசு கொடுத்தேன்னு நீ உன் மைண்டில் இருக்கும். அதே மாதிரி தான் ஹெல்ப் பண்ணும். அது ஹெல்ப் பண்ணுறது கூட எப்படி ஹெல்ப் பண்ணணுன்னா, அந்த கிட்டேருந்து அதை செஞ்ச அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிற லாபம் வேறு மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டேன் போ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணும். ஆனால் ஆத்மார்த்தமாகவே நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு ஆண் மகனும் அட்லீஸ்ட் கூட போயிட்டு எதனா ஒன்று அந்த படத்தை தொடச்சி ஒரு பூ விற்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டே பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு. என்ன பெஸ்ட்டு, உங்களுக்கு வேலை கிடைக்கிற விஷயம், உங்களுக்கு பிறக்கிற பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரம் இருக்கும். நீங்கள் எங்கே தெரியுமா யோசிப்பீங்க உங்கள் பசங்களுக்கு வாழ்க்கை தரம் நல்லா வரணும்னு? அந்த உங்களுடைய போட்டியாளர்கள் இருப்பாங்க உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய இதுலேயோ அவன் இந்த படிப்பு படிக்க வச்சான், அவங்கள இந்த இது பண்ண வச்சான், நம்ம அந்த மாதிரி பண்ணணுன்ற விஷயம் எல்லோரும் பொம்பளைங்களுக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க எல்லாரும். ஆணுக்கு தான் அது அதிகமாக உண்டு அந்த விஷயம். அந்த காலத்துலலாம் நிலம் எத்தனை அளவு ஏக்கர் நிலம் நம்மளுக்கு வந்தது, சமமாக பிரித்தாங்களா, நம்மளுக்கு அதிகமாக பங்கு பிரித்தாங்களான்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கதையெல்லாம் இதுதான். அந்த மாதிரி நானும் எங்கள் பசங்களை இப்படி படிக்க வைப்பேன், அந்த மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படின்ற எங்களுடைய பொண்ணுக்கும் எங்களுடைய பையனுக்கும் அதை மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஒரு ஆணுக்கு உண்டு. அப்போ ஒரு ஆணுக்கு அது நிறைவேறணும்னா ஒரு ஆண் அந்த கன்னி தெய்வத்தை கும்பிடணும். ஏன்னா அந்த கன்னி தெய்வமே உங்கள் அப்பாவுனுடைய வழிக்கு தான் நீங்கள் தான் கும்பிட வேண்டியதாக இருக்குது அந்த விஷயத்த. அது நீங்கள் பணம் கொடுத்தா மட்டும் போதாது, நீங்களே அதில் சின்னதாக ஒரு பூ விற்கிற விஷயமோ சின்னதாக அந்த பூஜை ரூமில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நீங்கள் மனம் விட்டு மெயினாக என் வீட்டின் மூலமாக இந்த வீட்டு வந்த பெண்ணுக்கு, இப்போ வந்த பொண்ணுக்கும் சரி, இனிமேல் வரப்போகிற பொண்ணுங்களுக்கும் சரி, எந்த அவமானமும் மனவலியும் எங்கள் வீட்டு ஆட்கள் மூலமாக நடக்காமல் நீ பார்த்துக்கோ தெய்வமே அப்படின்னு அந்த ஆண்மகன் அந்த பூஜை ரூமில் நின்று அந்த படையல் போடும்போது கற்பூரம் ஏற்றும்போது மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டோம். ஏன்னா பக்கத்தில் அம்மா நின்றுருப்பாங்கல்ல, பக்கத்தில் ஒரு ஆள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்க அப்பாவோ யாரோ நின்றுட்டுருப்பாங்கல்ல, மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த உங்கள் வீட்டினுடைய கன்னி தெய்வம் அந்த வந்த பெண்ணை மனம் நோகாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மாற்றிடும். அவங்கள மாற்றவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்கள அந்த இடத்த விட்டு தூரம் போகிற மாதிரி எதனா பண்ணிடும். தூரம் யார் வீட்டுக்கோ அவங்க வீட்டுக்கு வேறு யார் வீட்லேயோ போய் இருக்கணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு போயிடும். இல்லை அவங்களால மனசையே மாற்றக்கூடியும், இல்லைனா அவங்க மனசையே மாற்றி நான் வேறு விதமாக நல்ல விதமாக மாற்றுற ஒரு வசதியும் இருக்கும். அது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாதானே தெரியும் உங்களுக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாமல் எப்படி தெரியும்? அதனால் ஒரு வெள்ளி தான், ஒரு வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. இன்னும் நான் ஒரு 2 வெள்ளி இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் அந்த பெண் அதை ஒரு தெய்வமாக தான் யூஸ் பண்ணுறோம். நடக்கிற விஷயம் இது தோஷம் அது தோஷம்னு மட்டும் சொல்லாமல் என்னெல்லாம் தோஷங்கள் இருக்குது அதுக்கு இப்போதைக்கு அப்கமிங்கில் நமக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையார் அவங்க தேங்காய் போட்டுட்டு அங்கேயும் வேண்டிக்குங்க மனசுக்குள்ளே என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேண்டுதல் வேண்டணுமோ அதை. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அந்த கன்னி தெய்வம் அந்த உங்கள் வீட்டினுடைய சுமங்கலிகள் போனது தந்தை வழி விஷயம். அதை நீங்கள் ஒரு பொண்ணாந்தீங்கன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு சொல்லி உங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்லி அதை அவங்களுக்கே பண்ணி சொல்லுங்கள். அவங்களையே முன்கூட்டி ஃபோன் பண்ணி சொல்லி இது பண்ணிட்டு அவங்களையும் பண்ணி சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் நல்லதாக உங்களுக்கு சேரும். இது இத்தனை விஷயம் இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் வரேன். இது கலப்பாக நிறைய பிரச்சனைங்க இருக்குதுன்னு இருக்குது. அதாவது இந்த 3 நட்சத்திரங்க பிறக்கலனாவே அந்த வீட்டில் பெண் பாவமே பண்ணல அப்படின்லாம் கிடையாது. பட் பயங்கரமாக இருந்தது எங்கள் வீட்டில். அது பெண் பாவத்தில் வராது, அது இன்னும் வேறு பாவத்தில் வருது. அது
டிஃப்ரெண்ட்டான பாவத்தில் வருது அது. அதெல்லாம் இதில் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. இதில் இந்த யூஸ் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி இது ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் ஒன்று இருக்குது. பெண்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த பெண் சாபம் என்ற விஷயமா இருக்கட்டும், வேறு எந்த தோஷங்கள் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், அதை நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை வர வச்சுக்கிறது மூலமாக அந்த வீட்டில் திடீர்னு டக்குன்னு ஒரு ஃப்ரீனஸ்ஸு ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கும். செத்தே போயிடலாமான்னு இருந்திருக்கும். ஆனால் அந்த கன்னி தெய்வத்தை நீங்கள் துணை வச்சுக்கிட்டீங்களான்னா டக்குன்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படியோ ஒரு பெரிய பொருளாதார ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு அங்கே ஒரு வீடு கட்டுறது, இங்கே ஒரு வீடு கட்டுறது, இதில் ஒன்று கொஞ்சம் வர்றது, அதில் கொஞ்சம் வர்றது, பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் மனதளவுலேயும் நிம்மதி கொடுக்குற விஷயங்களாக இருக்கும். வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை, மனசுக்குள்ளே ஒரு மனத்தாங்கல் இருந்திருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே யார் கூட வரனா அந்த ஏன்னா அது நம்ம வீட்டு இது கன்னி பெண்ணது, நம்ம வீட்டு கன்னி பெண்ணது. குலதெய்வன்றது என்னதுன்னா நம்ம பங்காளிங்களுக்கும் சேர்ந்து வரும். குலதெய்வம் யாருடான்னு கேட்டால் அது நம்ம பங்காளிங்களுக்கும் அதுக்கு முன்னாடி தலைமுறை பங்காளிங்களுக்கும் அதுக்கு முன்னாடி பங்காளிங்களுக்கும் வருது. பங்காளி சண்டைன்றது கத்தி குத்து சண்டை இல்லையா? உனக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது. பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு குலதெய்வம் தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு குலதெய்வம் தானே. ஆனால் கன்னி தெய்வம் அப்படி இல்லை. கன்னி தெய்வம் கூட உங்களுடைய அப்பா பெரியப்பா சித்தப்பா பசங்களுக்கு சேர்ந்து ஒரு கன்னி தெய்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா காலத்துக்கு முன்னாடி போயிருந்த பொண்ணாக இருந்தால். ஆனால் அது போகிற நிலை வேறு. அது சின்ன குழந்தை ரூபத்தில் போகுது. அதனால் அந்த ஆத்மாவனுடைய இதுவே வேறு. உங்களுக்கு ஒரு குலதெய்வத்தினுடைய கண்டிஷன் வேறு, அந்த ஆத்மாவனுடைய ஸ்டாண்ட் வேறு. அதே மாதிரி இன்னொரு ஆத்மாவனுடைய ஸ்டாண்டை பற்றி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தைப்பூசம் அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. இன்னொரு ஆத்மா பித்ருக்கள் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவை எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கணுன்றதுக்கு ஒரு டிப்பு கிடச்சிருக்கு. அதை நான் தனியாக போடுறேன் அந்த வீடியோவை. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.